ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான கேரமல் பட்டர் ஃபுட்டிங். ஸோ நம்ம சுகரை கேரமல் பண்ணி அதில் பட்டர் போட்டு மில்க் எக் வச்சு ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஃபுட்டிங் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃபுட்டிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். ஏன்னா இதில் அதிகமாக பட்டர் போட்டிருக்கிறதுனால அது சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டிங் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் அவங்க ஸ்கூலை விட்டு ரிட்டர்ன் ஆகும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபுட்டிங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதே போல் ஃபுட்டிங் செய்யணுன்னா எங்கள் சேனலை பாருங்கள். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கேரமில் பட்டர் ஃபுட்டிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேரமில் பண்ணுறதுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கேரமில் பண்ணணும், புட்டிங் பண்ணணும்னு விரும்புகிறோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை மெல்ட் ஆகணும், கேரமில் ஆகணும். பட் ரொம்ப மெல்ட் ஆகிடக்கூடாது, இல்லை கசப்பு தன்மை வந்துடும். சுகர் இந்த அளவு கேரமல் ஆன பிறகு ஒரு பட்டர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் வாங்கி போட்டுருங்க. இதில் ஒரு 100 கிராம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆனதால் குழந்தைங்க ஸ்கூல் போயிருக்காங்க. அவங்க வரும்போது நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சோன்னா அந்த ஸ்கூல் போயிட்டு வந்த டயர்ட்னஸ் அவங்களுக்கு இருக்காது. மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த ஃபுட்டிங் செய்கிறேன். ஸோ இதே போல் நீங்களும் செய்யுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஃபுட்டிங்கான ப்ராசஸ் செய்யலாம். 5 முட்டை எடுத்துருக்கேன். 5 முட்டையும் ஒரே பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை மிக்சிலலாம் போட்டுறக்கூடாது. நம்ம கையாலேயே இந்த பீட்டரை வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணோம். நல்லா பீட் பண்ணோம், பட் நுர வரக்கூடாது. இதுலேயே கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் இந்த கேரமல் செஞ்சோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் இதை பாயில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை வடிகட்டிக்கலாம். அதில் நீங்கள் பட்டர்லாம் தடவ தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இதில் பட்டர் இருக்கிறதுனால ஒட்டாது. இதை இந்த மாதிரி ஒரு ஃபாயில் கவர் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபாயில் கவர் இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பட் ஃபாயில் கவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக பேக் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில், அப்படி இல்லைன்னா இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே ஒரு வளையம் வச்சு இந்த ஃபுட்டிங் இதை வந்து அப்படியே இது மேலே இறக்கி விட்டுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் இது வந்து நல்லா பேக் ஆனால் போதும், நமக்கு சூப்பரான ஃபுட்டிங் ரெடி ஆகிடும். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வாங்க நம்ம ஃபுட்டிங் அப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதை வந்து நான் பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பரான கேரமல் பட்டர் ஃபுட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாயில் வச்சா உள்ளே இறங்குறதே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் ஒரு கேரமல் பட்டர் போட்டு ஃபுட்டிங் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.